ஹலோ எவரிஒன். சிசிஎன்ஏ சீரீஸ் வந்து நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம். இதில் நெக்ஸ்ட் டாபிக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சப்நெட்டிங்கை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். இப்போ சப்நெட்டிங் லாஸ்ட் கிளாஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அட்ரஸிங் கான்செப்ட் நம்ம கொடுத்துருப்போம். ஐபி அட்ரஸ் தெரிஞ்சால் தான் நம்மளால் சப்நெட்டிங் யூஸ் பண்ண முடியும். இந்த சப்நெட்டிங் எங்கே யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ ஒரு நெட்வொர்க் இருக்குது. எக்ஸாம்பிள் ஒரு 192.168.10.0ன்னு ஒரு நெட்வொர்க் எடுத்திருக்கோம் அப்படின்னா, அந்த சிங்கிள் நெட்வொர்க்கை மல்டிபிள் இண்டிபெண்ட் நெட்வொர்க்காக நம்ம டிவைட் பண்ணிவிட்டு இண்டிவிஜுவல் டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு வந்து நம்ம அசைன் பண்ணுறதுக்காக, இது மெயினாக வந்து செக்யூரிட்டிக்காக நம்ம யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? It is a process of dividing large IP network into smaller logical networks, subnetsன்னு ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் ஒரு 500 எம்ப்ளாயீஸ் ஒர்க் பண்ணுற கம்பெனிஸ் எடுத்திருக்கீங்க அப்படின்னா அதில் டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும். அந்த டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸுக்கும் நம்ம ஐபி ப்ரொவைட் பண்ணுறதுக்காக தான் நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். செக்யூரிட்டிக்காகவும் மெயினாக யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிள் எடுத்திருக்கீங்க அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் 192.168.10.0 இது ஒரு நெட்வொர்க். ஓகேங்களா? இந்த நெட்வொர்க்கை மல்டிபிள் இண்டிபெண்ட் நெட்வொர்க்காக வந்து நான் ப்ரொவைட் பண்ணுவேன். இப்போ எக்ஸாம்பிள் நான் இங்கே சிஐடிஆர் நோட்டேஷன் வந்து 27ன்னு எடுத்திருக்கேன். எடுத்தேன் அப்படின்னா இதுக்கு டிஃப்ரெண்ட் நெட்வொர்க் வேல்யூ வந்து 10.32, 10.64, 10.96 இது மாதிரி வந்து அடுத்தடுத்த நெட்வொர்க் ப்ரொவைட் ஆகும். இப்போ இந்த நெட்வொர்க்லேருந்து இந்த நெட்வொர்க் நான் வரணும் அப்படின்னா இன்பிட்வீன் நான் ரவுட்டர் யூஸ் பண்ணால் மட்டும்தான் கம்யூனிகேட் ஆகும். ஓகேங்களா? இதே வந்து நார்மலாக இந்த சிங்கிள் நெட்வொர்க் மட்டும் நான் யூஸ் பண்ணுறேன்னா ஒன்லி சுவிட்ச் மட்டும் வச்சு நான் மேனேஜ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சப்நெட்டிங் வந்து மெயினாக வந்து எங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ரெடியூஸ் வேஸ்டேஜ் ஆஃப் ஐபி அட்ரஸ் அண்ட் நெட்வொர்க் டிராஃபிக். ஓகேங்களா? இதில் எஃப்எல்எஸ்எம் விஎல்எஸ்எம்னு 2 மெத்தடு யூஸ் பண்ணுவாங்க. ஃபிக்ஸ்டு லென்த் சப்நெட் மாஸ்க், வேரியபிள் லென்த் சப்நெட் மாஸ்க். நம்ம இங்கே சப்நெட்டிங்கில் யூஸ் பண்ண போகிறது வந்து வேரியபிள் லென்த் சப்நெட் மாஸ்க். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒய் இஸ் சப்நெட்டிங் யூஸ்டு பெட்டர் நெட்வொர்க் பர்ஃபார்மன்ஸ், நெட்வொர்க் டிராஃபிக் இல்லாமல் ஃபாஸ்ட்டாக வந்து கம்யூனிகேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் தென் செக்யூரிட்டியாக இருக்கும். ஈச் டிபார்ட்மெண்ட் கேன் பி ஐசோலேட்டட். ஓகேங்களா? இப்போ ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து கேனாட் ஆக்சஸ் தி டேட்டா ஆஃப் சப்நெட்டிங் பேஸ் பண்ணி இது பண்ணுறேன் அப்படின்னா இன்பிட்வீன் ரவுட்டர் இருந்தால் தான் கம்யூனிகேட் ஆகும். ஒன்லி சுவிட்சஸ் வச்சு மேனேஜ் பண்ணுறாங்க அப்படின்னா ஹெச்ஆர் டு ஐடி வந்து கனெக்ட் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஈஸியாக வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம். ஓகே, எந்த இடத்துல வந்து எரர்ஸ் அக்கர் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஈஸியாக நம்மளால் மேனேஜ் பண்ண முடியும். அண்ட் தென் வேஸ்டேஜ் ஆஃப் ஐபி அட்ரஸையும் வந்து நம்ம ரெடியூஸ் பண்ண முடியும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒரு 100 எம்ப்ளாயீஸ் எனக்கு வேணும் அப்படின்னா நியர்பை வேல்யூ நான் 128 யூஸ் பண்ணுவேன். இதே கிளாஸ் சியில் வந்து நம்பர் ஆஃப் யூசர் ஹோஸ்ட் வேல்யூ எடுத்திருக்கீங்கன்னா 254 ஹோஸ்ட் இருக்கும். 254 ஹோஸ்ட்டுக்கு 100 எம்ப்ளாயீஸ்க்கு போவேன், ரிமைனிங் 154 ஐபி வேஸ்ட் ஆகும் தான். ஓகேங்களா? நார்மல் மெத்தடில் லாட் ஆஃப் ஐபி அட்ரஸ் வேஸ்டேஜ் ஆகும் எஃப்எல்எஸ்எம் மெத்தடில், ஃபிக்ஸ்டு லென்த் சப்நெட் மாஸ்கில். இதே விஎல்எஸ்எம் மெத்தட் அப்படின்னா நான் இப்போ 100 ஐபி எடுக்கிறேன் அப்படின்னா நியர்பை வேல்யூ நான் சூஸ் பண்ணுறது 128 சூஸ் பண்ணுவேன். அதில் 28 ஐபி மட்டும்தான் எனக்கு வேஸ்டேஜ் ஆகும். மினிமம் ஐபி தான் விஎல்எஸ்எம் மெத்தடில் வந்து வேஸ்ட் ஆகும். அதனால தான் நம்ம சப்நெட்டிங் வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? இப்போ வேரி சப்நெட்டிங் யூஸ்டு எடுத்துருக்கிங்கன்னா இப்போ கார்ப்பரேட் நெட்வொர்க்னா டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும். ஈச் டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒவ்வொரு நெட்வொர்க்காக இவங்க ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இதே காலேஜஸில் எடுத்துருக்கிங்கன்னா ஸ்டூடெண்ட்டுக்குன்னு ஒரு நெட்வொர்க்கில் ஒரு வேல்யூ போகும், ஸ்டாஃபுக்கு தனியாக போகும், சர்வர் நெட்வொர்க்கு தனியாக ஒரு நெட்வொர்க்கை மேனேஜ் பண்ணுவாங்க. இதே ஹாஸ்பிட்டலில் வந்து ஒரு நெட்வொர்க்கில் வந்து டாக்டர், நர்சஸ், அட்மினிஸ்ட்ரேஷன், மெடிக்கல் எக்யூப்மெண்ட் இது எல்லாமே யூஸ் பண்ணுவாங்க. இது மாதிரி வந்து ஒரு நெட்வொர்க்கை வந்து டிஃப்ரெண்ட் செக்டார்ஸ்க்கு
செப்ரேட் பண்ணி செக்யூராக மேனேஜ் பண்ணுறதுக்காக தான் நம்ம சப்நெட்டிங் பார்க்குறோம். இதுக்கு சம் கால்குலேஷன் இருக்குது, அதுதான் நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்க்குறோம். இப்போ இந்த சப்நெட்டிங் ஃபைன் பண்ணுறதுக்கு பிஃபோராக வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஐபி அட்ரஸ்னால் என்னென்னு தெரியணும். சப்நெட் மாஸ்க்கு, சிஐடிஆர் வேல்யூன்னு சொல்லுவாங்க, கிளாஸ்லெஸ் இன்டர் டொமைன் ரவுட்டிங், அதனால் என்னென்னு தெரியணும். ஓகே, வாட் இஸ் நெட்வொர்க் அட்ரஸ், வாட் இஸ் ஹோஸ்ட் அட்ரஸ். ஓகே, இப்போ சப்நெட் மாஸ்க்னு எடுத்திருக்கீங்கன்னா யூஸ் இட் டு டிஃப்ரென்ஷியேட் தி நெட்வொர்க் அட்ரஸ் அண்ட் ஹோஸ்ட் அட்ரஸ். நெட்வொர்க் அட்ரஸ்ங்கிறது வந்து எண்டிங் வித், இப்போ நம்மளுக்கு வர ஐபியில் எண்டிங் வித் 0வாக இருக்குன்னா அது நெட்வொர்க் அட்ரஸ். எண்டிங் வித் வேல்யூஸாக இருக்குது அப்படின்னா அது ஹோஸ்ட் அட்ரஸ். என்ன ஐபி அட்ரஸ் இருக்கோ அதில் வேல்யூஸ் 1.1ன்னு இருக்குன்னா அதெல்லாம் ஹோஸ்ட் அட்ரஸ். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு இதில் ஃபைன் பண்ண போகிறது சப்நெட் மாஸ்க்கு ஃபைன் பண்ண போகிறோம். டோட்டல் நெட்வொர்க் அட்ரஸ், டோட்டல் ஹோஸ்ட் அட்ரஸ், பிளாக் சைஸு, சப்நெட். நான் கிளாஸ் சியில் ஒன் ஆஃப் தி எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன். 192.168.0.0 நெட்வொர்க் /27. இந்த 192.168.0.0 இஸ் நெட்வொர்க் அட்ரஸ், 27 இஸ் எ சிஐடிஆர் வேல்யூ, கிளாஸ்லெஸ் இன்டர் டொமைன் ரவுட்டிங். ஓகே, இந்த 27க்கு எவ்வளோ டோட்டல் நெட்வொர்க்கு, ஹோஸ்ட்டு, சப்நெட் இதெல்லாம் தான் நம்ம ஃபைன் பண்ண போகிறோம். அதுக்கு இப்போ ஃபஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா சப்நெட் மாஸ்க்கு. சப்நெட் மாஸ்க் எடுத்திருக்கீங்கன்னா இப்போ IPv4ஓட டோட்டல் பிட்ஸ் எடுத்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 32 பிட்ஸ் வரும். 32 பிட்ஸை வந்து 4 ஆக்டேட்டாக ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. இப்போ என்னோட வேல்யூ வந்து 27. இப்போ 27 வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஹோஸ்ட் பிட்லேருந்து பாரோ பண்ணுவேன், நெட்வொர்க்காக கன்வெர்ட் பண்ணுறதுக்காக பாரோ பண்ணி யூஸ் பண்ணுவேன். இப்போ இந்த 3 ஆக்டேட் ஆட் பண்ணுறீங்கன்னா 24. இதில் லாஸ்ட் ஒன் வந்து ஹோஸ்ட் பாட்டு கிளாஸ் சியில். இதுலேருந்து இந்த ஹோஸ்ட்லேருந்து 3 பிட் வந்து நான் நெட்வொர்க்காக வந்து பாரோ பண்ணுறேன். ரிமைனிங் 5 பிட் வந்து ஆஃபில் இருக்கும், அது ஹோஸ்ட்டாக எடுத்திருப்பாங்க. ஓகேங்களா, இதுதான் வந்து 27. 24 + 3 வந்து 27ன்னு எடுத்திருப்பாங்க. இங்கே 3 பிட் ஆன் பிட்டோட வேல்யூ, ஆன் பிட் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிட் ஆனில் இருக்குது அப்படின்னா 128, அடுத்தது 192, 224. இது ஐபி அட்ரஸில் எடுத்திருப்பேன், நீங்கள் அதை பார்த்துட்டு இதை பார்த்தா தான் புரியுங்க. 224. இப்போ எனக்கு 3 பிட் ஆன் பண்ணுறதுனால என்னோட சப்நெட் மாஸ்க் வந்து 255 டாட், கிளாஸ் சியோட சப்நெட் மாஸ்க் வந்து 255, 255, 255. இங்கே ஆன் பிட்டோட வேல்யூ எண்டிங் வித் நோ ஜீரோஸ், இங்கே ஆன் பிட் வேல்யூ என்னவோ அதுதான் வந்து இந்த 27ஓட சப்நெட் மாஸ்க். ஓகே, அதான் இங்கே ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். 8 8ஆக பிரிச்சிருக்கேன். அதில் ஆன் பிட் 3, ஆஃப் பிட் 5, அந்த கிளாஸோட சப்நெட் மாஸ்க்கு. இப்போ டோட்டல் நெட்வொர்க் அட்ரஸ் அப்படின்னா 2n. ஹியர் n ஈக்குவல் டு ஆன் பிட் வேல்யூ. ஆன் பிட்டோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 2^3. 2^3ஓட வேல்யூ 8. நெக்ஸ்ட் ஒன் டோட்டல் ஹோஸ்ட் அட்ரஸ் 2n. ஹியர் n ஈக்குவல் டு ஆஃப் பிட் வேல்யூ. 2^5ஓட வேல்யூ 32. 32 - 2. இந்த -2ங்கிறது ஒன் ஃபார் நெட்வொர்க் அட்ரஸ், அனதர் ஒன் ஃபார் ப்ராட்காஸ்ட் அட்ரஸ். வேலிட் ஹோஸ்ட் வந்து 30. டிஃபால்ட் பிளாக் சைஸ் எடுத்திருக்கீங்கன்னா டிஃபால்ட் பிளாக் சைஸ் மைனஸ் வேல்யூஸ் ஆன் சப்நெட். டிஃபால்ட் பிளாக் சைஸ் வந்து கிளாஸ் சிக்கு வந்து 256. எவ்வளோ பீட்டை ஆன் பண்ணுறோமோ அந்த வேல்யூ 224. சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 32. இப்போ சப்நெட்டுங்கிறது ஸ்டார்டிங் வந்து 0ல் ஸ்டார்ட் ஆகும். 0 + 32 பிளாக் சைஸ் கூட அப் டு 224 வரைக்கும் நம்ம ஆட் பண்ணணும். 0 + 32 32, 32 + 32 64, 64 + 32 96, 96 + 32 128, அப் டு 224 வரும். இதை எப்படி டிரைவ் பண்ணுவாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நெட்வொர்க் அட்ரஸ், அந்த வேல்யூஸ் எல்லாமே இங்கே எடுத்து அசைன் பண்ணிடுவாங்க. 0 32 64 96 128ன்னு. நெக்ஸ்ட் ஒன் ஃபஸ்ட்டு ஹோஸ்ட் அட்ரஸ், நெட்வொர்க்கோட நெக்ஸ்ட் வேல்யூ ஃபஸ்ட்டு ஹோஸ்ட் அட்ரஸ். நெக்ஸ்ட் நெட்வொர்க்கோட பிஃபோர் வேல்யூ ப்ராட்காஸ்ட் அட்ரஸ், ப்ராட்காஸ்ட் அட்ரஸ் பிஃபோர் வேல்யூ லாஸ்ட் ஹோஸ்ட் அட்ரஸ். இப்போ வேலிட் ஐபி அட்ரஸ் வந்து ஃபஸ்ட் ஹோஸ்ட் லாஸ்ட் ஹோஸ்ட் ஐபி தான் வேலிட் ஐபி அட்ரஸ். இப்போ நான் ஒரு பிளாக் ஐபி ப்ரொவைட் பண்ணுறேன் அப்படின்னா 192.168.0.1லேருந்து 0.30. இப்போ இந்த ஐபி எடுத்து நான் லேண்ட் வைஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறேன்னா
பை டிஃபால்ட் சப்நெட் மாஸ்க் யூஸ் பண்ணக்கூடாது. இங்கே இந்த கிளாஸ்க்கு என்ன சப்நெட் மாஸ்க் ஃபைன் பண்ணியிருக்கணும், இதுதான் வந்து ஐபி அட்ரஸ் அசைன் பண்ணும்போது இந்த மாஸ்க் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? அதே மாதிரி நெக்ஸ்ட் பிளாக் 33லேருந்து 62 வரைக்கும் யூஸ் பண்ணுவாங்க. இந்த வேல்யூஸ் எல்லாமே நெட்வொர்க் ஐடி, அதுதான் ஒரு சிங்கிள் நெட்வொர்க் இன்ட்டு மல்டிபிள் இண்டிபெண்ட் நெட்வொர்க்காக வந்து ப்ரொவைட் ஆகும் உங்களுக்கு. ஓகேங்களா? இதில் அப் டு 224 வரைக்கும் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். இதில் இந்த 27ல் எனக்கு 30 மெஷினுக்கு ஐபி ப்ரொவைட் பண்ண முடியும். இப்போ நியர்பை உங்களுக்கு ஒரு 25 யூசர்ஸ் இருக்காங்க அப்படின்னா வேஸ்டேஜ் ஆஃப் ஐபி அட்ரஸை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக இந்த 27ங்கிற வேல்யூ எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 5 ஐபிஸ் தான் வேஸ்டேஜ் ஆகும். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஷேர் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். Thank you once again.